நம் குடி தமிழ் குடி என்று இருந்த நாட்டில் இப்பொழுது நம் குடி மது குடி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மதியை மறந்து, மதி என்றால் அறிவாம், மதியை மறந்து மதுவினை அருந்தி நாட்டில் குடியை கெடுத்து கொண்டிருப்பவர்களே வணக்கம். உங்களால் நாட்டில் ஒரு பயனும் கிடையாது. தமிழ் குடியாய் இருந்த நம் குடி ஏன் கெட்டிருக்கிறது? பாரதிதாசன், பாரதியார், பெரியார், அண்ணா என்ற பல்வேறு நபர்கள் நம் நாட்டிற்கு பெண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் போராடி நின்றது நீங்கள் குடிப்பதற்கா, இல்லை பிறர் குடியை கெடுப்பதற்கா? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இவர்கள் குடிகாரர்கள் ஒரு நுண்ணுயிரை போன்றவர்கள். இவர்களை அழிப்பதற்கான ஒரு உந்து சக்தி இல்லை, நுண்ணுயிர்களை அழிக்கும் ஒரு எதிர்ப்பு ஆற்றல் இவ்வுலகில் பிறக்கவில்லையா? என்ன, இவர்கள் இயற்கையே மதிக்குவதில்லை. செல்லும் இடமெல்லாம் குப்பைகளை வீசுவது, வீசாதே என்னும் கூறும் மக்களையே ஏசுவது. ஆடாடா, ரோட்டில் உமிழாதே என்று ஏற்றில் படித்தாலும் அதை பின்பற்றும் மானிடர்கள் புவியுலகில் எத்தனை பேர்? குடிக்காதே குடிக்காதே என்று சொன்னால் குடிமகன் நான் குடிக்காமல் எங்கே செல்வது என்று வினவுகிறார்கள். ஆடடா, குடிமகன் குடிப்பதற்கா? குடிமகன் என்ற பெயரைத்தான் குடிமகன் என்றால் நாட்டில் வசிப்பவன் என்று பொருள். அது தெரியாமல் குடித்தால்தான் குடிமகன், நடித்தால்தான் நாட்டில் தலை சேர்ந்த மகன் என்று நடிப்பதும் குடிப்பதும் நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை காலம்தான் இந்த போராட்டம்? எத்தனை காலம்தான் இந்த ஏமாற்றம்? இனி வரும் ஆட்சிகளில் ஏதேனும் ஒரு நடவடிக்கை மேற்கொண்டால் குடியை நிறுத்துங்கள், மதுவை ஒழிப்போம், மனிதத்தை காப்போம் என்று சபதம் எடுக்கிறார்கள். ஆனால் ஆட்சி வந்த பிறகு யாரும் அதை பின்பற்றுவது கிடையாது. மேடை போட்டு கத்தினால் மட்டும் போடாது. அவர்கள் கூறுகிறார்கள் மேடையில் நின்று, நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம், குடி கெடுக்கும் குடியை அழிப்போம் என்று. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு யாரும் அதை அமுல்படுத்துவது கிடையாது. காரணம், மேடை பேச்சு மேடையோடு போச்சு என்கிறார்கள். அப்பப்பா, இவர்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டு நாம் அவர்களுக்கு வாக்களித்து என்னதான் செய்து கொண்டிருக்கோம்? இனி வரும் ஆட்சிகளில் நம் ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருக்கட்டும். தமிழ் குடி என்ற குடி மது குடியாய் இருக்கும் இந்த நிலை மீண்டும் தமிழ் குடியாய் பிறக்கட்டும். திருக்குறளை படித்தவன் எவ்வாறு மதுவினை அருந்துவான்? மதுவை குடிக்க வேண்டும் என்று திருக்குறளில் கூட கூறப்பட்டிருக்கிறதா? திருக்குறள் எவ்வாறு பெற்ற நூல்? உலக பொதுமறை நூல், உலகத்தார் அனைவராலும் போற்றப்படுகிற நூல். அந்நூலை கற்றோர் இவ்வுலகில் இப்பொழுது 100க்கு 1 கூட கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். 1330 குறளும் அறிந்தவன் குடிக்கிறானா? நடிக்கிறானா? இல்லையே. இவர்கள் எதையும் கற்காமல் இவர்கள் கல்வியையே கேள்வி கேட்டு கற்போர் எல்லாம் சிறந்தவரா என்று ஏளனம் செய்யும் மக்கள் மட்டும்தான் குடிக்கிறார்கள். கல்வியில் சிறந்தவர்கள் ஒருபோதும் குடிப்பதில்லை. சிறந்த நூல்களை கற்று தமிழிலும் பிற மொழிகளிலும் தன் ஆளுமையை வளர்த்து கொள்ளும் மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, மருத்துவர்களும் சரி ஒருபோதும் குடிப்பது கிடையாது. ஒன்றுமே செய்யாமல் வெட்டியாய் உட்கார்ந்திருந்து நாட்டை கெடுத்து கொண்டிருக்கும் ஆசாமிகள் செய்யும் வேலை இது. அவர்களை புதைத்தால் கூட பரவாயில்லை, புதைத்து விடுங்கள். இனிவரும் நாடு 4 பேர் இருந்தாலும் நல்லதாய் பேசட்டும், நம் புகழை இன்னும் இவ்வையகம் பேசட்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி